வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க நம்ம ஆர்சிபி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஹோம் ஸ்டேடியத்தில். அதாவது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுக்கும் ஆர்சிபிக்கும் பெங்களூரு ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா மேட்ச் நடந்தது. இது ஆர்சிபிக்கு ஹோம் ஸ்டேடியமாக கருதப்படுது. இந்த ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி கடந்த 3 மேட்சாக தோத்துட்டே வர்றாங்க. இந்த மேட்ச்சு தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அதாவது டாஸை வின் பண்ண நம்ம ராஜஸ்தான் கேப்டனான ரியான் பராக் என்ன பண்ணிட்டாருன்னா சூஸ் டு ஸ்ட்ரெயிட்டாகவே பவுல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண விராட் கோலியும் பில் சால்ட்டும் ஆர்சிபி ஓப்பனராக கருதப்படுறாங்க. இவங்க 2 பேரை அடிக்காத அளவுக்கு பாலை போட்டது பார்த்திங்கன்னா நம்ம ஜப்ரா ஆச்சர் தான். ஜப்ரா ஆச்சர் இது என்ன T20 மேட்சா டெஸ்ட்டு மேட்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டார் பவுலிங்கு. ஏன்னா கன்சிஸ்டன்சியாக 145க்கு மேலே போட்டதுனால பில் சால்ட்டும் விராட் கோலியும் ஸ்ட்ரெயிட்டாகவே அடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஜப்ரா ஆச்சரோட ஸ்பெல் முடிஞ்ச பிறகு பின்னாடி வீசினா சந்தீப் சர்மா, அவங்க துஷார் தேஷ்பாண்டே, அவங்க ஓவரெல்லாம் போட்டு பொலவெல்லாம் பொழந்துட்டு இருந்தாங்க. பில் சால்ட்டும் விராட் கோலி இவங்க பார்ட்னர்ஷிப்பு ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போயிட்டு இருந்தது. பட் இப்படியே ஆடிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நினச்சிருப்பாங்க. ஏன்னா 200+ இந்த கண்டிஷன்ஸில் அடித்தே ஆகணும். அப்படி தான் ஒரு எண்டில் பில் சால்ட்டு தடுமாறிட்டு இருந்த சமயத்தில் நம்ம விராட் கோலி ஜப்ராச்சராவது யாராவது எவனாவது அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் ட்ரேட்மார்க் ஷாட்டு, கவர் டிரைவு, ஃப்ளிக் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல நம்ம ஆள். அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தால் யாருக்கு தான் ஹாப்பியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு தோணும். வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் விராட் கோலி. அதாவது அந்த ஆரஞ்சு கேப்பை இன்றைக்கி நம்ம வாங்கியே ஆகணும், அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்தது. ஒரு எண்ணில் பில் சால்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம வனிந்து கசரங்கா ஸ்பின்ஸை கொண்டு டப்புன்னு பில் சால்ட் விக்கெட்டு எடுத்துட்டாங்க. ஏன்னா பார்மர் ஆர்சிபி பிளேயர் தான் நம்ம வனிந்து கசரங்கா. லெக் ஸ்பின்னருக்கு ரொம்ப தடுமாறுவார் நம்ம பில் சால்ட்டு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டக்குன்னு ஒரு லெக் ஸ்பின் கூகுளி பாலை போட்டதுனால அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார் பில் சால்ட்டு. இதன் மூலிமா நம்ம தலைவன் அந்த புஷ்பா ட்ரேட்மார்க் ஸ்டைலில் விக்கெட்டை எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக ஆடுனா நம்ம விராட் கோலி அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறாப்புல. அவரோட சேர்ந்த படிகளும் ஒரு எண்ணில் நிதானமாக ஆடிட்டு வந்த சமயத்தில் நம்ம விராட் கோலி ட்ரேட்மார்க் ஷாட் எல்லாம் ஆடி அவரோட பேட்டிங்கை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்குற பட்சமாக தான் இருந்தது. பட் அவரோட சேர்ந்த தேவ்தத் படிக்கல் சுத்தமாக இன்டென்ட்டு காமிக்கலன்னு சொல்லவே மாட்டேன். செம்ம இன்டென்ட் காமிச்சாப்புல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் பின்னாடி கம்பேக் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துட்டு இருந்தார். கோலியும் படிகளும் 2 பேரும் சேர்ந்து ராஜஸ்தான் பவுலர்ஸை திக்குமுக்கு ஆட வச்சுட்டாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பின்னு போட்டாலும் சரி ஸ்பீடு போட்டாலும் சரி போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு எண்ணில் விராட் கோலி 70 ரன் அடித்து அவுட் ஆகி திரும்பினில நம்ம படிகள் பொறுமையாக ஆடி இது ஏன் ஊர், இது ஏன் மண், இது ஏன் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைலில் ஒரு 50 ரன் அடித்து கம்ப்ளீட் பண்ணார். கம்ப்ளீட் பண்ணி அவரும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது யாருமே இல்லாத இடத்துல யார் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லி போனால் தலைவன் டிம் டேவிட் இறங்கி அவன் பங்குக்கு ஒரு 30 ரன் அடிச்சுட்டு பெவிலியன் திரும்பிட்டார். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஆர்சிபி செட் பண்ண டார்கெட்டு 20 ஓவருக்கு 205 ரன் அடிச்சிருக்காங்க. இது விராட் கோலி 70 ரன்னு, சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸு நீடட் 206 ரன்ஸ் டு வின். அதாவது இந்த கண்டிஷனில் 200க்கு மேலே அடித்தாலே ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுதான் இப்போ இந்த கண்டிஷனை பொறுத்தளவு சேசிங்கை ராஜஸ்தான் பண்ணது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பவுலிங் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும்.
ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனரான நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பவர் பிளே என்னும் கோயில் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி போட்டு போவோம் பிறந்து எடுத்துட்டான். அதாவது இன்டென்ட் அப்படி ஒரு இன்டென்ட் காமிச்சிட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 19 பாலுக்கு 49 ரன்னு. எவன் போட்டால் அடித ஒன்று தூக்கி பவர் பிளேயில் அந்த சர்க்கிளுக்கு மேலே தூக்கி அடிச்சே வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்த சின்ன வயசு பையனான 14 வயசு பையன் வைபவ் சூரியவன்சி அவனும் போட்டு போலவான்னு போடுவான். 2 லெஃப்டனர்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்போவும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லா டீம்னா. பட் இந்த டீமில் பொறுத்தளவு அதாவது லெஃப்ட் ரைட் காம்பினேஷனே கிடையாது. 2 பேரும் ஓப்பனர்ஸ் தான். போட்டு பொலவலன்னு பிறந்து ஸ்டார்டிங்கிலே வைபவ் சூரியவன்சி ஒரு இன்டென்ட் காமிச்சு வெளியே போக பின்னாடியே ஜெய்ஸ்வாலும் 19 பாலுக்கு 49 ரன் அடித்து பவர் பிளே என்னும் கோயில் ராஜஸ்தான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போனார். திடீர்னு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் 7 ஓவருக்கு மேலே ஸ்பின்னிங்கை கொண்டு வந்து குர்னால் பாண்டியை கொண்டு வந்தீங்கன்னா சடனாக 2 விக்கெட் போயிடுச்சு. அதாவது ரியான் பராக்கும் பின்னாடி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது சிம்ரன் ஹெட்மயரையும் தூக்கி விட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம பாண்டியா தான். பாண்டியான்னு சொல்லும்போது ஹர்திக் பாண்டியா நினச்சிடாதீங்க, அவரோட அண்ணனான குர்னால் பாண்டியா ஆர்சிபிக்கு இந்த டைம் வேறு மாதிரி பவுலிங் வீசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தான் பாருங்க த்ருவ் ஜுரல்ன்ட்டு என்னமா அடிங்க, வேறு லெவல் அடி. இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம த்ருவ் ஜுரல்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இவரோட இன்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்டு மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 19 பாலுக்கு 22, அதாவது 20 பாலுக்கு 21 இந்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு சடனாக புவனேஸ்வர் குமார் ஒரே ஒரு சிங்கிள் ஹேண்டடாக கொண்டு போனார். கிட்டத்தட்ட அந்த 18வது ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரன்களை கன்சிட் கொடுத்ததுனால த்ருவ் ஜுரல் வேறு லெவலில் ஃபார்மில் வந்துட்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா த்ருவ் ஜுரல் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் வேறு லெவலில் வின் பண்ணிட்டு போயிடுவான்னு எதிர்பார்த்த நிலையில் கரெக்டாக 12 பாலுக்கு 18 ரன் இருக்கும்போது ஹேசில்வுட் வீசின பாலில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி யாருமே அடிக்காதனால ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க 11 ரன் வித்தியாசத்தில். இதில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா நம்ம ஹேசில்வுட்டை தான் சொல்லணும். ஏன்னா 4 ஓவருக்கு 4 விக்கெட் எடுத்து 33 ரன்னை மட்டும்தான் கொடுத்தாரு. இது மூலிமா ஆர்சிபி வின் பை 11 ரன்ஸு. அதாவது ஒரு கட்டத்தில் ராஜஸ்தான் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. சமயத்தில் மேட்ச்சில் உயிர் இருந்து மேட்சுக்கு உறுதுணையாக இருந்தவரை நம்ம ஹேசில்வுட் தான். செம்மையாக பவுலிங் வீசி 19 ஓவர் வெறும் 1 ரன் கொடுத்ததுனால ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆர்சிபி. இதன் மூலிமா விராட் கோலியோட கம்பேக்கும் தேவதத் படிக்கலோட கம்பேக்கும் ஹேசில்வுட்டோட கம்பேக்கும் எப்படி இருந்தது, வேறு லெவலு. அதுக்கப்புறமா இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க. இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ் போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.